வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் AariWavesTamil. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு குட்டி மோட்டிஃப் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு டவுட், ஓகேங்களா? ஒரு மோட்டிஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல ஸ்டார்டிங் எந்த இடத்துல எண்டிங் இருக்குது அப்படின்ற 2 பாயிண்ட்டை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இன்றைக்கி நான் 2 டைப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து செயினுக்கு மேலே இருந்து எடுத்து கனெக்டாக வர்ற மாதிரி, ரெண்டாவது செயினுக்கு அடியில். இதுக்கு நான் 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த இடத்துல எண்டு இருக்கோ ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் இந்த டைரெக்ஷனில் போட்டு பழகியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த டைரெக்ஷனையும் போடலாம். இல்லை நான் எப்பயும் போல் கொம்பு வருது இல்லையா, ஸோ அந்த மேலேருந்து வர்ற அந்த டைரெக்ஷனில் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த டைரெக்ஷன்லையும் நீங்கள் போடலாம். ஒரு மோட்டிஃபை எந்த வழியிலனாலும் நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ வரைஞ்சிருக்க இடத்து மேலேயே பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கிறது மேலேயே நம்ம போடணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி, இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி உள் சைடில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வரைஞ்சது வெளியில் இருக்கும், நம்ம போட்ட செயின் உள்ளே இருக்கும். ஸோ அந்த இடத்துல கேப்பாக தெரியும், உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்காது நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்குமோ ஸோ அதுக்கு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த கொம்பு டிசைன் இருக்குது அப்படின்னா அது மேலேயே நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, எந்த இடத்துல முடிச்சிருக்காங்க அப்படின்ற 2 டைப் இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 டைப்பையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பு நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபினிஷ் பண்ணுறது வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து முடியுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க செயினுக்கு நடுவில் இந்த மாதிரி செயின் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதோட நடுவில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் இன்னொரு மோட்டிஃபில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல முடிக்கிறேன் அப்படின்றத நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த இடத்துல நான் நாட் போடுறேன் அப்படின்னு ஆல்ரெடி இங்கே ஒரு செயின் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல வீடியோவில். ஸோ இந்த இடத்துல ஒரு செயின் இருக்குது, ஸோ அதில் தான் போய் நான் முடிக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இந்த ஆல்ரெடி போட்டிருக்க செயினுக்குள்ளே, ஓகேங்களா? இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம நாட் போடணும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்த செயினை இப்படி கையில் பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா என்ன தெரில, ஏற்கனவே போட்டிருக்க செயின் அதுவும் நடுவில் இருந்து நான் மறுபடியும் நாட் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் என் நாட் ஃபினிஷ் பண்ணுறேன். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? நான் எந்த இடத்துல என் நாட் போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் போட்டுட்டு கீழே இழுத்து விட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செயினுக்குள்ளேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த லீஃப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு லீஃப் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஒரு லீஃப் ஜாயிண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக இப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடியில் இப்படி நூலை தூக்கிட்டு இதுக்கு அடியில் இந்த மாதிரி இப்படி தள்ளிட்டு இதுக்கு அடியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட், ஓகேங்களா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஏற்கனவே நம்ம போட்டிருக்க செயினுக்கு மேலேருந்து நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் லீஃப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த கொம்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த 3 கொம்பு வருது, ஓகேங்களா? இந்த 2 கொம்பு ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து நான் கனெக்டாக கொடுத்துருக்கேன். இது 2மே செப்பரேட்டாக இருக்குது, இந்த லீஃப் 2மே. ஸோ அதனால் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ அடுத்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போது இது வந்து எங்கேருந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மோட்டிஃப்லேருந்து, அதாவது இந்த மேங்கோ டிசைன்லேருந்து இந்த மாதிரி வளைவாக வந்திருக்கு. ஸோ இதில் கனெக்ட் ஆகலை. ஸோ இங்கே கனெக்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த செயின்லேருந்து நம்ம எடுக்கணும், ஓகேங்களா?
இந்த மாதிரி எடுத்து இப்படி ஃபினிஷ் பண்ணி இப்படி இங்கேருந்து செயின் போட்டு இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படியே கண்டினியூட்டாக இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து எடுத்து இங்கே போடணும், இங்கேருந்து எடுத்து இங்கே போடணும். இந்த மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாகவே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம போடலாம். புரிஞ்சது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு? ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் 14ஆம் நம்பர் நீடில் தான். இப்போ நம்ம இங்கேருந்து தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த செயினுக்கு மேலே எடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செயினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி நகட்டிட்டு அதாவது தள்ளிட்டு இந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம், அந்த செயினுக்கு மேலேயே எடுத்தோம். இது செகண்ட் மெத்தட். ஸோ அதோட கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மேலே எடுக்காமல் கொஞ்சம் கீழே தள்ளி எடுக்கிறது. ஸோ இந்த மெத்தட்லேயே நம்ம செயின் போடலாம். இந்த 2 மெத்தடுமே நீங்கள் ஏதாவது ஒரு மோட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்றது புரியும். ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த செயினுக்கு அடியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியுது என்ன தெரில, இதுக்கு மேலே எடுக்கலாம். ஸோ இதோட கனெக்டிவிட்டி இந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மாதிரியும் நம்ம எடுக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடையுமே ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன். இப்போது நான் இந்த ரெட் கலர் இந்த பூ மாதிரி வந்திருக்கு இல்லையா, ஸோ இதையும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து செயினுக்கு மேலே எடுத்து கண்டினியூவாக போடுறது, ரெண்டாவது அந்த செயினுக்கு அடியிலேருந்து எடுத்து போடுறது. ஸோ 2க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 மெத்தடையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.